பதிர்களம், எதிரிகளுடைய வேகம் கொஞ்சம் கூடுதல். அப்படி ஒரு கவலம் மண்ணை எடுத்து பெருமானார் அப்படி தூவுறாங்க. திருக்குரானுடைய விளக்கத்தில் போய் பார்த்தால் உங்களுக்கு புரியும். அப்படி தூவிய போது எதிரிகள் எல்லாருடைய கண்கள்லையும் போய் விழுந்துட்டு, இங்கேருந்து ஒரு குத்து அள்ளி போட்டால் பக்கத்தில் நிற்கிற 4 பேர் கண்ணில் விழும். 1000 பேர் அங்கே இருக்கிறார், ஒருத்தர் இங்கே இருக்கிறார், ஒருத்தர் 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறார். இப்படி ஒரு குத்து மண்ணை போட்டாங்க. அத்தனை கண்களிலும் போய் அந்த மண் விழுந்தது. எல்லாருமே கண்ணை கசக்கிற இடம். அந்த செய்தியை அல்லாஹ் சொல்கிறான், ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாஹ் ரமா, தாங்கள் அள்ளி எரிந்தீர்களே, தாங்கள் எரியும் போது அல்லாஹ் தான் எரிந்தான், தாங்களா எரிந்தீர்கள். தாங்க அப்படி கையை தூக்குனீங்க பாருங்க, அங்கே அல்லாஹ்வுடைய கை வந்துச்சு. ஒமா ரமைத்த இது ரமைத்த உலாக்கின் அல்லாஹ் ரமா, நபி அவர்கள் எரிந்திய போது அல்லாஹ் எரிந்தான். அவர்களின் செயலை தன் செயல் என்று சொல்வதில் அல்லாஹ்வுக்கு அத்தனை பெரிய பிரியம். சாந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யும் செயல்களை எல்லாம் தன் செயலோடு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் பையத்து செய்கிறாங்க. நபி அவங்க பையத்து கேட்குறாங்க, சஹாபாக்கள் பையத்து செய்கிறாங்க. வடது கையை தூக்கி அப்படி நபியினுடைய கையை பிடிக்கிறாங்க. அந்த கையை பிடிக்கிற காட்சி அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யுபாயுஊனக் இன்னமா யுபாயுஊனல்லாஹ், தங்களிடத்தில் கையை வச்சு பையத்து செய்தார்களே, அவங்க தங்களிடத்தில் மட்டுமா பையத்து செய்தாங்க, அவங்க அல்லாஹ்ட்டையே பையத்து செய்துட்டாங்க. நபியிடத்திலே நடக்கிற பையத், சஹாபிகள் தங்கள் கையை தூக்கி நபியின் கையில் வைக்கிறார்கள். அல்லாஹ் சொன்ன இன்னொரு வார்த்தை ரொம்ப பெரிய வார்த்தை, இன்னல்லதீன யுபாயுஊனக் இன்னமா யுபாயுஊனல்லாஹ், தங்களிடத்தில் பையத்து செய்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் பையத்து செய்து விட்டார்கள். யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்க கையை தூக்கி தங்கள் கைக்கு மேலே வச்சாங்களே, அப்படி வச்ச போது அந்த கை, அவங்க மேலே இருக்கிறது அவங்க கை, கீழே இருக்கிறது தங்கள் கை, தங்கள் கரத்தில் அவங்க கரம் அப்படி இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவங்க கரத்துக்கு மேலே ஏன் கரம் இருந்தது. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், ஏன் தங்கள் கரத்தை அவர்கள் பிடித்த போது அவங்க கரத்தில் ஏன் கையை வச்சேங்கிறான் அல்லாஹ். அந்த வார்த்தைக்கு இருக்கிற அழகு என்ன, அதில் இருக்கிற ஆழம் என்ன. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுவின் பார்வையில் பெற்றிருந்த அந்த கண்ணியம்,